வணக்கம் தோழிகளே, இன்றைக்கி நாங்கள் நப்கின் பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாம். புதுசாக தாய்மாரானவங்களுக்கும் தாய்மையை அடைய காத்திருக்கவங்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பாருங்கள், இதில் இது நான் பாபாவுக்கு இப்போ யூஸ் பண்ணிட்டேன் இந்த நப்கின், அதனால தான் இந்த வாஷ் பண்ணி இப்படி இருக்குது. நப்கினில் நியூபார்ன் சைஸ்ன்னு நீங்கள் கேட்கும்போது பொதுவாக தாரது 18 அந்த சைஸ் தான் தருவாங்க. அதில் பாருங்கள், இது டபுள் லேயர் இந்த மல்பீஸ் மெட்டீரியலில் இது டபுளாக வச்சு தைச்சிருக்கிறாங்க. இது டபுள் லேயர் நப்கின். மற்றது இதுவும் 18 சொல்கிற சைஸ் தான், கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது சிங்கிள் லேயர் தான். இது 22 சொல்கிற சைஸ். இது கொஞ்சம் பெரிய நப்கின். கூடுதலாக அந்த பெரிய நப்கின் தான் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இந்த சின்ன நப்கின் வாங்கினா குழந்தைக்கு 1 மாத அளவில் பாவிக்கும் போதே காணாமல் வந்துடும். அதனால் 22 இந்த சைஸ் யூஸ் பண்ணுறது தான் எந்த அனுபவத்தை பொறுத்த வரையில் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், இது இந்த மல்பீஸ்ன்னு சொல்கிற மெட்டீரியல். நீங்கள் இந்த புதுசாக பாபாக்கு நப்கின் வாங்குறதா இருந்தால் இந்த துணி நீங்கள் வாங்குவீங்க. இந்த பேக்கில் 6 இருக்கும். இந்த பேக் வாங்கி நீங்கள் இதில் அந்த ஒரு கஞ்சித்தன்மையாக இருக்கும். முதல்ல ஆரம்பத்தில் இந்த துணியை நீங்கள் நல்லா கழுவணும். கழுவி சுடு தண்ணி போட்டும் கழுவி எடுத்தீங்கன்னா தான், கழுவி நல்லா வெயிலில் காய விட்டு தான் முதல் முறை பாவிக்கும் போது நீங்கள் எடுக்கணும் குழந்தைக்கு. அதில் இருக்க அந்த கஞ்சித்தன்மைகள் குழந்தைக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம். அதனால நீங்கள் நல்லா கழுவி சுடு தண்ணிலையும் ஒருக்கா கழுவி நல்லா வெயிலில் உலர விட்டு குழந்தைக்கு பாவிக்க எடுங்க. இதில் இந்த 22 சைஸ் நீங்கள் ஆரம்பத்தில் இந்த சைஸ் வாங்குறதா இருந்தால் சின்னதாக இருக்கும் போதும் பாவிக்கலாம். குழந்தை கொஞ்சம் வளரும் போதும் நீங்கள் பாவிக்கலாம். சாதாரணமாக ஒரு 3 மாதம் அந்த வரைக்கும் நப்கின் பாவிக்கிறது தான் நல்லது. பேம்பர்ஸ் அப்படி விட நப்கின் பாவிக்கிறது நல்லது குழந்தைகளுக்கு. வெயில் காலங்கள்லாம் இந்த மல்பீஸ் மெட்டீரியலில் இருக்க நப்கின் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதா இருந்தால். பாருங்கள், இந்த நப்கின் கட்டுற முறைகளை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பெரிய நப்கின் துணியில் காட்டுறேன். நாங்கள் எல்லோரும் அறிஞ்ச ஒரு மெத்தட் தான் இந்த முக்கோணமாக நாங்கள் மடிச்சிட்டு கட்டுறது குழந்தைக்கு. முதல்ல இந்த துண்டை தான் நீங்கள் மேலே எடுக்கணும். எடுத்துட்டு பிறகு இது 2 பக்கமாக இப்படி எடுத்துட்டு இதில் நீங்கள் நட் போடுங்க. பிறகு இந்த துண்டை எடுத்து இப்படி நட் போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கலடாமல் அப்படியே நிற்கும். என்னென்னா, நப்கின் கட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பின்னும் கடைகளில் விற்கிறாங்க. ஆரம்பத்தில் இது குழந்தைக்கு பாவிக்கிறது யாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை, பாதுகாப்பானதாக இருக்காதுன்றதுனால. குழந்தைகளோட தோல் ரொம்ப மென்மையாக இருக்கிறதாலையும் இந்த துணி மெட்டீரியல் பாவிக்கிறது துணியிலே இப்படி முடிச்சு போடுறது நல்லது. இன்னொரு முறையிலையும் கட்டலாம். ஆனால் அது கட்டுனா அந்த பின் யூஸ் பண்ண வேண்டி வரும். பின் இல்லாமலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி நப்கின் எடுத்துட்டு திரும்ப இப்படி மடிங்க. இப்படி மடிச்சுட்டு இதை முக்கோணமாக வர மாதிரி இப்படி இழுக்கணும் மெதுவாக. பாருங்கள், மறுபடியும் ஒருக்கா காட்டுறேன். இந்த 2 மூலைகளையும் பிடிச்சி இது இப்படி மடிச்சிடுங்க. பிறகு மறுபடி இந்த பக்கமாக மடிங்க. இப்படி வர்ற மாதிரி மடிச்சுட்டு இதை நீங்கள் இப்படியே இந்த பக்கம் திருப்பி கொள்ளுங்கள். பிறகு இப்படி மடித்து எடுத்திங்கன்னா இப்போ பாபா யூரின் பாஸ் பண்ணும்போதோ ரொம்ப அவங்க கொஞ்சம் நனையாமல் இருப்பாங்க.
மோஷன் போனாலோ நீங்கள் பப்பாவுக்கு கீழே விரிக்கிற இன்னொரு துணியையும் கொஞ்சம் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி மடிச்சிட்டு இப்படி ஒரு முடிச்சு போட்டுக்கொள்ளலாம். ஆனால் இது என்ன, இந்த முடிச்சில் சில நேரம் நிற்காது, நீங்கள் பின் குத்த வேண்டி வரும். அப்படி பின் குத்துறது வந்து பெருசாக சேஃப் இல்லை. அதனால நான் முதல்ல காட்டின மெத்தட் தான் நானாக ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கிறேன் பபாவுக்கு. அப்படி இல்லாட்டி இந்த நப்கினை இப்படி மடித்து வச்சுட்டு இன்னொரு சின்ன நப்கின் எடுத்து இப்படி கூட இதை மடித்து இதில் வச்சுட்டு அப்படி கட்டுறதுனாலும் கட்டலாம். அப்படி கட்டினா கொஞ்சம் நேரம் அவங்க அந்த பபா யூரின் பாஸ் பண்ணாலும் கொஞ்சம் நப்கின்க்கு அந்த ஈரத்தன்மை உறிஞ்சி குழந்தைய கொஞ்சம் பாதுகாப்பானதாக இருக்கும். இப்படி நீங்கள் இதில் நட் போட்டிங்கன்னா சரி. இதில் நட் போட்டு முதல்ல காட்டின மாதிரியே இதுலேயும் ஒரு நட் போட்டுக்கொள்ளுங்கள். மல்பீஸ் மெட்டீரியலில் இந்த மாதிரி பேண்டீஸும் விற்கிறாங்க, பேபி பேண்டீஸ். அது வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ண. இதுவும் பிறகு பயன்படுத்தலாம். என்னென்னா முதல்ல ஆரம்பத்தில் இது பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். பபா மோஷன் போனால் நாங்கள் இதை கலட்டும் போது பபாவோட மேலெல்லாம் படும். அதனால தான் இப்படி நப்கின் யூஸ் பண்ணுறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பபாவுக்கும் நல்லது. இப்படி பேண்டீஸ் நீங்கள் நப்கின்க்கு மேலேயும் யூஸ் பண்ணலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நார்மல் இலாஸ்டிக் போட்டு தான் தைச்சிருக்கிறாங்க. அதனால் இது வந்து குழந்தைக்கு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது. இப்படி இடுப்புலையும் இந்த மாதிரி இந்த லாஸ்டிக்கில் தைச்சிருக்காங்க. இந்த துணியும் வந்து மல்பீஸ் மெட்டீரியலில் தைக்கப்பட்ட இது தான். இதுலேயும் நீங்கள் வாங்கும்போது 6 இருக்க பேக் தான் இருக்குது. அந்த பேபி சட்டை வாங்கும்போது அந்த செட்டில் இந்த மாதிரி ஒன்று வாங்கி முதல்ல பாவிச்சு பாருங்கள். நானும் வாங்கி இது யூஸ் பண்ணுறேன். நைட் டைம்லலாம் இது யூஸ் பண்ணலாம். சரி தோழிகளே, எந்த அனுபவத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஹாஸ்பிட்டல் பேக் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி நான் ரெடி பண்ண முறைகளில் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா தரத்துக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்காட்டி அந்த வீடியோவும் பாருங்கள். நன்றி.